வெளிப்பாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 4-2. நேற்று நைட்டு குட்டி கொஞ்சம் பால் விளையாட கொடுத்துருந்தேன். அவன் அதை தூக்கி ஒரு அகல பாதாள இடத்துல போட்டு வச்சிருந்தான். அதை பத்திரமா எடுத்து முடிச்சுட்டு காலையில நம்மளுக்கு முதல் டாஸ்க் இந்த ஒரு சொம்பு தண்ணியை ஃபினிஷ் பண்றது. அதுக்கப்புறம் பிரெட் தொட்டு காஃபி குடிச்சிட்டு காலைல சாப்பாட்டுக்கு கீரை முட்டை சோறு சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அடிச்சு இது பாரு ஒரு அடி. நேற்று முதல் நாளே ட்ரைனிங்ல போட்டு பிளாஸ்ட் பண்ணது இப்ப வேலையை காட்டி விட்டுருச்சு. 12 மணிக்கு தூங்கினா சாலா 4 மணிக்கு தான் ஏஞ்சேன். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பசங்க கூட ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்கு வேற நான் டீம் ஜெர்சி தான் போட்டு வரணும் இல்லாட்டி சொல்லிட்டேன். அதை அப்படியே துவச்சு காய போட்டு இந்த பூட்ல வேற லேஸ் எவ்வளவு கட்டினாலும் அப்பப்போ லூஸ் ஆயிருது. நான் பூட்ல தான் பிரச்சனை நினைச்சேன். ஆனா பூட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு தான் சரியான முறையில கட்ட தெரியல. நாளைக்கு ஒரு உறவினர் டீம் அப்புறம் இன்னொரு டீம் மொத்தம் 2 டீம் கூட 11 மேட்ச் இருக்கு. அதுல இன்னைக்கு கிரவுண்ட்ல போய் ட்ரைனிங் பண்ணனா டப்ஸா கிழிஞ்சிரும். அதனால வீட்லயே பேசிக்கான ட்ரைனிங்லாம் பண்ணிட்டேன். அல்டர்னேட்டிவ் லெக்ல க்ளோஸ்ல புஷ் பாஸ், அதுக்கப்புறம் ஒன் டச் அதே வேரியேஷன் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அதே சேம் ட்ரில் தான் பண்ணேன். ஆனா இந்த வாட்டி இன்ஃபுட்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு பாலா வீட்டுல வைக்கலாம்னு போகக்குள்ள இந்த ஸ்கிப்பிங்க பார்த்தேன். சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்கிப்பிங்ல குரல் வித்தெல்லாம் காட்டுனேன். இப்போ அதை யூஸ் பண்ணாமலே விட்டேன். பார்த்தோன்னே ஒரே ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா சும்மாலாம் இல்ல, ஸ்கிப்பிங்ல டான்சிங் ரோசி மாதிரி இல்லாத போல வித்தா தான் காட்டுவேன். ட்ரைனிங்கை முடிச்சுட்டு மலாட்ட பேர் சாப்பிட்டு அப்படியே லேப்டாப் எடுத்து மேட்ச் பார்த்துட்டு நீங்க நல்லா முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.